ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு மதகத ராஜா திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்துல குழந்தையா நடிச்சவங்க எல்லாம் இப்போ காலேஜே போயிட்டாங்க. மணிவண்ணன், அதுக்கப்புறமா மனோபாலா மாதிரியான ஆர்டிஸ்ட் இப்போ உயிரோடவே இல்லை. ஹீரோயின்ஸ் எல்லாம் ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. இந்த சமயத்துல ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கனெக்ட் ஆகுமா, அதுல யூஸ் பண்ணியிருக்க காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா, முக்கியமா பொங்கலுக்கு இத்தனை படம் ரிலீஸ் ஆகுதே அதுல ஸ்பெசிஃபிக்கா இந்த படத்தை சூஸ் பண்ணி போற அளவுக்கு இந்த படம் ஒர்த்தா இருக்குமா? வாங்க டீட்டெயிலா சொல்றேன். சுந்தர் சி இயக்கத்துல விஷால் நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் மதகத ராஜா. இந்த படத்துல கேபிள் கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஒர்க் பாக்குற விஷால் அந்த வேலையை தவிர்த்து படம் முழுக்க எல்லாருக்கும் உதவுறதையே ஒரு பெரிய வேலையா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதாவது ஆரம்பத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு காமெடியான ரவுடிக்கு ஹெல்ப் பண்றாரு. அவருடைய மகளான அஞ்சலி கூட இவருக்கு காதலும் ஏற்பட்டுடுது. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு மேரேஜ்ல மீட் பண்றாங்க. அந்த மேரேஜ்லயுமே ஒரு பிரச்சனை நடக்குது. அதையும் இவர் தான் சரி பண்றாரு. அதை தாண்டி சந்தானத்துக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, டிவோர்ஸ் ஆக போது, அதையும் இவர் தான் சரி பண்றாரு. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆகி ரொம்ப டிப்ரெஷன் ஆகி வேலை போய் ரொம்ப பீக்கான டிப்ரெஷன்ல இருக்காங்க. ஆனா அவங்க வாழ்க்கை இப்படி மாறுறதுக்கு யார் காரணம்னு பார்த்தா அந்த வில்லன் தான். ஆனா அந்த வில்லனுக்கு பாத்தீங்கன்னா பணபலம், பதவி பலம், மீடியா பலம்னு எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக ஃபைட் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையை எப்படி இவர் மாத்துறாரு, அதுக்கான என்ன முயற்சிலாம் எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. சுந்தர் சி படம்னு சொல்லும் போதே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், கண்டிப்பா வெள்ளையா இருக்கக்கூடிய 2 ஹீரோயின், அதாவது வரலட்சுமி அண்ட் அஞ்சலியை ஆப்ஜெக்டிஃபை பண்றதுக்காகவே அந்த கதையில வச்சிருக்காங்க. அதை தாண்டி அவங்களோட கேரக்டருக்குன்னு ஒரு பெரிய டெப்த் கிடையவே கிடையாது. என்னடா வழக்கமா 3 ஹீரோயின் வைப்பாங்களேன்னு நம்ம யோசிக்கும் போது கடைசியா சதாவை காமிச்சு ஒரு கிளாமரான பாட்டையும் வச்சு படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட ஹீரோ விஷால்னு சொல்றதை விட சந்தானம்னு சொல்லலாம். இருங்க அவர் மாஸ் டைலாக்லாம் பேசி நடிச்சிருக்காரோன்னு நினைச்சு பயப்பட வேண்டாம். ஏன் இப்படி சொன்னேன்னா தியேட்டர்ல விஷால் வந்ததை விட சந்தானம் வர இடத்துலலாம் தான் சிரிப்பும் கிளாப்ஸும் அந்த அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. அதுலயும் முக்கியமா கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா விஷால், சந்தானம் அண்ட் மனோபாலாவோட காமெடி சீன் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாம படத்துல லொல்லு சபால இருக்கக்கூடிய ஒரு 2-3 பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சிரிப்புக்கு தனியா கேரண்டி கொடுக்கணுமா என்ன? படத்துல பாட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம விஜய் ஆண்டனி தானே மியூசிக்கே போட்டிருக்காரு, அப்புறம் வைபுக்கு பஞ்சம் இருக்குமா என்ன? அது மட்டும் இல்லாம அதுக்கு மேலும் மெருகேத்துற மாதிரி நம்ம விஷாலே ஒரு பாட்டும் பாடியிருந்தாரு. அது யூடியூப்ல ரிலீஸ் ஆகும் போதே அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு. ஸோ தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். விஷாலோட பாட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பெருசா காமெடிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை விஷால் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அதை தாண்டி கிளைமேக்ஸ்ல அவர் பாடிக்கு போட்ட எஃபர்ட் எல்லாம் காட்டுற மாதிரி அவரோட 8 பேக்ஸை ஃபிளெக்ஸ் பண்ணி ஒரு ஃபைட்டை வச்சு படத்தை முடிக்கிறாங்க. இதை தாண்டி ஸ்டோரி ஒர்க்குன்னு பார்த்தோம்னா சுந்தர் சி படத்துல ஹீரோயினுக்கும் லாஜிக்கும் இடம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பட் 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இப்போ இந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகுறதே ரொம்ப பெரிய விஷயம் தான் எனக்கு தோணுச்சு. இதை தாண்டி படத்துல பாடி ஷேமிங் பண்ற மாதிரியான ஜோக்ஸோ இல்ல ஆப்ஜெக்டிஃபை பண்ற மாதிரியான ஜோக்ஸோ இருக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்காது. அதை தாண்டி இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வெளியிலேயே கிளட்டி வச்சுட்டு நம்ம கேடிவிலலாம் ஒரு படம் போட்டா ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து ஜாலியா பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு படத்தை தியேட்டர்ல போய் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இந்த பொங்கலுக்கு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க.